வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான வேர்க்கடலை ரெசிபி தாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த வேர்க்கடலை குழம்பு செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 1 கப் வேர்க்கடலை எடுத்துருக்கேங்க. இது பச்சை வேர்க்கடலை. இதை இப்போது ஒரு குக்கரில் சேர்த்து நம்ம 4 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வேறு ஒரு இதுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வணக்கி விட்டுறலாங்க. இது நல்லா வெந்து வரணும். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதை நல்லா அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா பரட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வறுத்து அரைச்சி குழம்பு செய்யும்போது குழம்பு ரொம்ப மணமாகவும் சுவையாகவும் இருக்குங்க. பாருங்கள், நல்லா வறுத்து விட்டாச்சு. இப்போ இதை நம்ம இறக்கி ஆற வச்சிடலாம். இப்போது குழம்பு செய்கிறதுக்காக நான் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்குறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுறலாம். பாருங்கள், இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அதையும் நம்ம நல்லா வணக்கி விட்டுறலாம். இப்போது நறுக்கி வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் சேர்த்துருக்கேங்க. அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கி விட்டுறலாம். இந்த லாக்டவுன் டைமில் நமக்கு காயெல்லாம் கிடைக்காதுங்க. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம குழம்பு செஞ்சோம் அப்படின்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நமக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுறலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாங்க. அதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நம்மளோட மசாலா நல்லா ஆறிடுச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போது நம்ம தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த அளவுக்கு நல்லா வணங்கி விட்டுருச்சுங்க. இப்போது இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அந்த குழம்பு மிளகாய்த்தூள் அந்த எண்ணெயிலே நல்லா வணங்கணுங்க. அந்த அளவுக்கு வணக்கி விட்டுறலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நம்ம நல்லா வணக்கி எடுத்துடலாங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி கம்மியாக சேர்த்தா போதுங்க. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கடலையை இதில் சேர்த்துடலாம். அந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் அதையும் சேர்த்துடலாங்க. அதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். இப்போது நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா ஒரு டைம் கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம கடலை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தா வேக வச்சோம். அதனால் கொஞ்சம் கம்மியாக பார்த்து சேர்த்துக்கலாங்க. இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நம்ம இதை வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயில் இந்த குழம்பு நல்லா கொதிக்கணுங்க. பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது குழம்பு நல்லா கொதித்து கட்டி ஆயிருச்சு. எண்ணெயும் மேலே நல்லா பரண்டு வந்திருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான வேர்க்கடலை குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் கூட சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இப்போ இதை சப்பாத்தி கூட சாப்பிட போகிறோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.